எல்லாருக்குமே வணக்கம். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த கேரியர் பிராண்ட் ஏசிய பத்தி நெறைய வீடியோ வந்து போட்டுருக்கிறீங்க. ஆனா, அதோட சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்டின்னா, கால் பண்ணோம்னா வந்துடுறாங்களா? இத பத்தி நீங்க வீடியோல சொல்லவே இல்ல. இத பத்தி சொன்னா தானே வந்து, நாங்க அந்த பிராண்ட் வாங்க முடியுமா? முடியாதான்றத நாங்க டிசைட் பண்ண முடியும். அப்படி இத சொல்லாம நீங்க இத்தன வீடியோ போட்டுருக்கீங்க. அதனால என்ன பிரயோஜனம்? அப்படின்ற மாரிலாம் நெறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க. என்னோட ஏசில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ப்ராப்ளம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சென்சார்ல போய் அடைச்சிருந்திருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா, நான் எப்ப ஏசி ஆன் பண்ணாலும் வந்து சிஎல் அப்படின்னு காட்டும். சிஎல் அப்படின்னா கிளீனிங். அந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஏசி ஆன் பண்ணும்போது எப்பயுமே அது காட்டிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் காட்டும். மித்தபடி ஏசி எல்லாம் நல்லாவே ஓடும். கூலிங் எல்லாமே நல்லாவே வரும். ஆனா, அந்த மென்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா, காட்டிக்கிட்டே இருக்கும். இதுக்காண்டி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, முந்தா நாள் நைட்டு வந்து 8 மணிக்கு நான் வந்து கஸ்டமர் கேர் நம்பருக்கு வந்து நான் கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். டோல் ஃப்ரீ நம்பர் தான். அதுல வந்து ஒரு ஏஐ கம்ப்யூட்டர் பொம்மை பேசுச்சு. அதுல வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் கேட்டுச்சு, அது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் இந்த மாரி சர்வீஸ் ரிக்வெஸ்ட் பண்றீங்களான்னு கேட்டது. நானுமே வந்து ஆமான்னு சொல்லி குடுத்துருந்தேன். முந்தா நாள் நைட்டு 8 மணிக்கு நான் குடுத்துருந்தேன். நேத்து காலையில 10 மணிக்கு ஷார்ப்பா எனக்கு கால் பண்ணி என்ன ப்ராப்ளம், என்ன ஏதுன்னு கேட்டாங்க. இந்த மாரி டீட்டெயில்ஸ் சொன்னேன். சரிங்க நாங்க நேர்ல வந்து பார்க்குறோம்ன்னு சொல்லி நேர்ல வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு இது வந்து சென்சார்ல ஏதாவது சின்ன டஸ்ட் பட்டிருந்தா கூட இந்த மாரி வருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாவே வந்து வாட்டர் வாஷ் பண்ணிட்டாங்க. வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஏசி வாங்குனதுக்கு உண்டான பில் கேட்டாங்க. பில் நான் குடுத்தேன். அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டு ஓடிபி வரும். அந்த ஓடிபி மட்டும் சொல்லுனாங்க. ஓடிபி சொன்னதுக்கப்புறம் சரிங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க கிட்ட நான் கேட்டிருந்தேன், "ஏங்க நீங்க வாட்டர் வாஷ் பண்ணீங்க. இதுக்கு அமௌண்ட் எதுவும் குடுக்கணுமா?" அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். இல்லைங்க இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எப்பயுமே 3 தடவ வாட்டர் வாஷ் வந்து ஃப்ரீயாவே வந்து பண்ணி குடுப்பாங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவ நீங்க 3 தடவ வந்து ஃப்ரீயாவே வந்து வாட்டர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். நாங்க ஃபர்ஸ்ட் வந்து பண்ணியிருக்கிறோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு டஸ்ட் வந்து அதிகமா இருக்குது, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, நீங்க இமிடியேட்டா வந்து எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிருந்தாங்க. சர்வீஸ பொறுத்தவரைக்கும், இந்த பிராண்ட பொறுத்தவரைக்கும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பராவே இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பிராண்ட் வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா வாங்கலாம். ஒருவேளை இந்த பிராண்ட் நீங்க வாங்கி வச்சிருந்து உங்க சைடு ஏதாவது சர்வீஸ் வந்து சரியில்ல அப்படின்னா, நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மித்தவங்க நீங்க என்னென்ன ஏசி எல்லாம் யூஸ் பண்றீங்க, என்னென்ன பிராண்ட் யூஸ் பண்றீங்க, அதுலலாம் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத அதையும் மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏசி வாங்குறவங்க இந்த வீடியோ, இந்த கமெண்ட்ட பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கட்டும். இன்னும் நம்ம நெறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஏசிய பத்தி போட்டிருக்கிறோம். நெறைய பேர் அத பார்க்காம இருக்கிறீங்க. பார்க்காதவங்க அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.